இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜேஇஇ மெயின் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பாஸ்ட் அச்சீவர்ஸ் கொஸ்டின் இன் ஃபிசிக்ஸ். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ ஹாலோ சிலிண்டர் கண்டக்டர் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 3.14 மீட்டர். இன்னர் அண்ட் அவுட்டர் டயாமீட்டர்ஸ் வந்து 4 மில்லிமீட்டர் அண்ட் 2 மில்லிமீட்டர். மில்லிமீட்டருக்கு நம்ம என்ன எழுதுவோம்? இன்ட்டு 10⁻³ எழுதுவோம். The resistivity of the conductor 2.4 into 10⁸ ohms மீட்டர் கொடுத்துருக்காங்க. The resistance எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா n into 10⁻³ ohms கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட வேல்யூ தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Resistance depend on cross of area of cross sectional. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபார்முலா எவ்வளவு? ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. இந்த ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. இந்த ஃபார்முலா ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை ஏ. கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு பை இன்ட்டு p² மைனஸ் a² போடுவோம். இப்போ பாருங்கள், ஆர்ஸ் ஈக்குவல் டு ரோ எல் டிவைடட் பை பை ஆஃப் p² மைனஸ் a². இப்போ எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ தெரியும், அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2.4 into 10⁻⁸ ரோவோட வேல்யூ இன்ட்டு எல்லோட வேல்யூ 3.14 டிவைடட் பை பையோட வேல்யூ தெரியும் 3.14 இன்ட்டு b² மைனஸ் a² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 4² மைனஸ் 2² இன்ட்டு மில்லிமீட்டருக்கு 10⁻⁻6 போட்டிருக்கோம். இப்போ 4² வந்து 16 மைனஸ் 2² வந்து 4. அப்போது 16 மைனஸ் 4 வந்து 12. இப்போ மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். 2.4 இன்ட்டு 3.14 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 7.536 கிடைக்கும். அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 3.14 12ஆல் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 37.68 கிடைக்கும். அதை கொண்டு வந்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு 0.2 கிடைக்கும். இது வந்து -8 + 6 எவ்வளவு? -2. நமக்கு சம்மில் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10⁻³ கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் ரைட் ஆர்ஸ் ஈக்குவல் டு 2 into 10⁻³ ohms. ஸோ என்னோட வேல்யூ எவ்வளவு? n = 2. தேங்க்யூ.